இதை போல உங்க லைஃப ஆண்டவர் உங்க கையில திடப்படுத்துவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் உங்க கையில திடப்படுத்துவார். உங்க ஃபியூச்சரை கர்த்தர் உங்க கையில திடப்படுத்துவார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவர் நிச்சயமா உங்களை கட்டி எழுப்புவார். நீங்க யாரும் அசைந்து கொண்டிருக்கிறவர்களாக, இடிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களாக, பாழாக்கப்பட்டவர்களாக, அல்லது மறுபடி எடுப்பித்து கட்ட முடியாத நிலையில் இருப்பவர்களாக கர்த்தர் உங்களை ஒரு நாளும் விடுவது இல்லை. உங்களை கர்த்தர் கண்டிப்பா திடப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை நிலை நிறுத்துவார். அநேக பிரச்சனைகள் உங்களை சிதைத்திருக்கலாம். அநேக பாதிப்புகளினாலே நீங்கள் நிலை குலைந்து போயிருக்கலாம். சத்துருக்களின் கிரியைகள் உங்கள் வாழ்வில் அது வெளிப்பட்டதுனால பல பாடுகளையும் பல பாதிப்புகளையும் நீங்க கடந்து வந்து, இதெல்லாம் நான் என்னைக்கு சரி செய்ய போறேன், இதுல இருந்தெல்லாம் நான் என்னைக்கு மீண்டு வர போகிறேன், இதெல்லாம் எப்போ எனக்கு செட்டில் ஆக போகுது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி உங்க மனதில் இருந்துட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க குடும்பத்தை கர்த்தர் உங்க கையில திடப்படுத்தி தருவார்.